The mean and standard deviation of 15 observations are found to be 10 and 5 respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 15 அப்சர்வேஷன்னா n எவ்வளோ அப்படின்றது நமக்கு கொடுத்துட்டாங்க. On rechecking, it was found that one of the observation with value 8 was incorrect. Calculate the correct mean and standard deviation if the correct observation value was 23. அதாவது 15 observation இருக்கு இல்லையா, அதில் ஒரு வேல்யூ வந்து 8ன்னு சொல்லிட்டு தப்பாக போட்டுட்டாங்களாம். ஆனால் கரெக்டான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 ஓகேவா. ஸோ அந்த கரெக்டான வேல்யூக்கு மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது வந்து இன்கரெக்ட் வேல்யூ ஓகேவா. நமக்கு வந்து கரெக்டான மீன் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்கரெக்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இன்கரெக்ட் வேல்யூல இருந்து சம்மேஷன் எக்ஸும் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்கரெக்ட் வேல்யூ அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது வந்து சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே என்ன எத்தனை கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்களே, அதை நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்னது, சிக்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5. ஓகே, ஸோ இந்த மீன்லேருந்து நான் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே இன்கரெக்ட் வேல்யூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எக்ஸ் பார்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், சம்மேஷன் எக்ஸ் பை என் அப்படின்ட்டு ஈக்குவல் டு 10ன்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த என்னுடைய வேல்யூ நமக்கு 15 தெரியும் இல்லையா, அப்போ சம்மேஷன் எக்ஸ் பை 15 ஈக்குவல் டு 10ன்னு போட்டுக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சம்மேஷன் எக்ஸ். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ 15 × 10 என்ன கிடைக்கும், 150. அவ்வளோதான். இப்போ நம்ம சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே வாங்க சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மானா ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து இந்த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எடுக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ என்ன ஆகும், இங்கே ரூட் போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்னா, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 மாறிடும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இந்த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எண்ணுக்கான வேல்யூ என்ன, ரெண்டுத்துக்குமே நமக்கு என் வந்து 15 தான். ஸோ இங்கே நம்ம 15 போட்டுக்கலாம். மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என், சம்மேஷன் எக்ஸ் பை என்னன்னா 10ன்னு நமக்கு தெரியும், நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 25. சரி, இப்போது நமக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தானே வேணும். அப்போ இது அப்படியே வச்சுக்கலாம், இந்த 10 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ பாருங்கள், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 அப்படியே இருக்கட்டும். இந்த 25, இந்த 10 ஸ்கொயர்னா 100 இல்லையா, இது மைனஸில் இருக்குது. இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ப்ளஸில் போகும். அதை மறக்காமல் ப்ளஸில் கொண்டு வந்துருங்க. இப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 என்ன கிடைக்கும், நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 125 கிடைக்கும். இப்போ இதிலிருந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். 125 × 15. இப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1875 நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சது இன்கரெக்ட் வேல்யூக்கான சம்மேஷன் எக்ஸும் இன்கரெக்ட் வேல்யூக்கான சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுலேருந்து, இதில் வந்து மீன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சம்மேஷன் எக்ஸ், இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கரெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கரெக்ட் வேல்யூ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நம்ம ரிவர்ஸில் வர போகிறோம். ஓகே, சம்மேஷன் எக்ஸ் எடுத்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸ் பாரும் சிக்மா தான் கரெக்ட் வேல்யூக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும். ஓகே, ஸோ அப்படியே ரிவர்ஸில் வர போகிறோம், அதுவும் ரிவர்ஸில் வர போகிறோம். இப்போ கரெக்ட் வேல்யூக்கு நம்ம சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மேஷன் எக்ஸ் வந்து இன்கரெக்ட் வேல்யூக்கு நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 150 வந்தது. அப்போ சம்மேஷன் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிற 15 அப்சர்வேஷனுடைய டோட்டல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150. இந்த டோட்டல் அப்சர்வேஷனில் நமக்கு ராங்காக கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 23 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டான டோட்டல் கிடச்சிடும். இப்போ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இது ரெண்டும் பாசிட்டிவாக, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 173 கிடைக்கும் மைனஸ் 8. அப்போ சம்மேஷன் எக்ஸ் வந்து என்ன கிடைச்சிடும், 173ல் 8 போச்சுன்னா
165 கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம சமேஷன் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சமேஷன் எக்ஸை வச்சுட்டு கரெக்ட் வேல்யூக்கான சமேஷன் எக்ஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது எக்ஸ் பார்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் பை என் இல்லையா? அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 165. என் வந்து 15 தான், அது மாறாது. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 11 டைம்ஸ் வரும். பாருங்கள், 1 டைமா? இது 115 சார் 15 பேலன்ஸ் ஒன்று வருமா? திருப்பியும் 1. அப்போ எக்ஸ் பார் எவ்வளோ கிடச்சிருச்சு? 11. ஸோ நமக்கு கரெக்ட் வேல்யூக்கான மீனை கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சமேஷன் எக்ஸ் பாரை வச்சு கரெக்ட் வேல்யூக்கான சமேஷன் எக்ஸ் பாரை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது? சமேஷன் எக்ஸ் பார் எவ்வளோ வந்திருக்கு? 1875. இதிலிருந்து நம்ம தப்பாக வந்திருக்கிற 8ஐ மைனஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 8 ஸ்கொயரை மைனஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கரெக்டான வேல்யூ என்ன? 23. அதையும் வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1875. 8 ஸ்கொயர்னா 64. 23 ஸ்கொயர்னா 23 × 23 பார்த்தீங்கன்னா 9664. 529. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 529 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1875. இதை ஆட் பண்ணால் 4 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 6 14 பேலன்ஸ் 1 2404 வருது. ஸோ 2404லேருந்து 64 நம்ம சப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம 64 சப் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 0வா? இது 3 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 3, இங்கே 2, 2340 கிடைக்குது. இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்குது? 2340. ஸோ இப்போ நம்ம சமேஷன் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்மாவை கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொன்னால ரிவர்ஸில் வரணும்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது சிக்மாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 2340. என் வந்து 15 மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என்னன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க மீன். ஓகே, அப்போ அந்த மீன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 5s are 15 பார்த்தீங்கன்னா 4 5s are 20. இப்போ பேலன்ஸ் 3 இருக்குமா? அப்போ 34னா நம்ம 6 5s are 30 தான் போட முடியும். இப்போ பேலன்ஸ் 4 இருக்கும், 8 5s are 40 கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து 3 டேபிள் கேன்சல் பண்ண முடியும்னா ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் 18 வருது, கண்டிப்பாக கேன்சல் ஆகும். இப்போ 3 டேபிள் இது 1 டைம். 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 3s are 3. இப்போ பேலன்ஸ் 1 வரும். 5 3s are 15 பேலன்ஸ் வரும் 6 டைம்ஸ். அப்போ 156 நமக்கு கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 156 மைனஸ் 11 ஸ்கொயர்னா 121. 156ல் 121 சப் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 35 கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35ன்னு வந்திருக்கு. இப்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 35க்கு 2 நம்பர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 6 6s are 36 ஆகிடும். அப்போ 5 டைம்ஸாக நம்ம போட முடியும், 25 வரும். இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இப்போ மேலே இருக்க நம்பரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 10ன்னு வந்துருமா? இப்போ இந்த 10 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் போடணும். பட் நமக்கு இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்றதுனால இங்கே டாட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 2 0வா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ நான் 2 0 நான் இறக்கிக்கிறேன். இப்போது இந்த 10 பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் மல்டிப்ளையில் போடணும். இப்போ 10 பக்கத்தில் நான் 5 போடுறேன்னா இங்கேயும் 5 தான் போடணும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இங்கே 1000 இருக்குது. அப்போ நான் வந்து 9 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். 81 8 9. ஸோ 9 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இங்கே 9 டைம்ஸ் போட்டுக்கிறேன். 81. இப்போ 5.9 தான் இதோடைய வேல்யூ. ஸோ அப்ராக்சிமேட்லி எப்படி எழுதிக்கலாம்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5.9 அப்படின்னு எழுதிக்கலாம் சிக்மாவுடைய வேல்யூ. அவ்வளோதான். சிக்மாவுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் பாருடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம்.